ஒரு நாள் வழக்கமான எருமை மாடு மார்க்கெட்டுக்கு வரல. பூனை வேறொரு எருமை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சது. பூனை தன் மேலே ஏறி உட்கார்ந்திருந்த வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த எருமை பூனையோட கால் நகங்கள் அதுமேல் கீறின. உடனே அம்மான்னு அலறியபடி பூனையை தன்னோட வாளால் ஓங்கி ஓர் அடி வச்சது. அவ்வளவுதான். பூனை வெலவெலத்து போய் கீழே இறங்கி ஓடியே போச்சு. மறுநாள் பூனைக்கிட்ட நட்பா இருக்கிற எருமை மாடு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. அதை பார்த்த உடனே பூனை அதுக்கிட்ட போய், எருமையாரே, இத்தனை நாளாக நான் உங்களை காயப்படுத்தி இருக்கிறேன்னு நேத்திக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சது. அதுக்கு எருமை, என் சின்ன நண்பா, சாப்பிட்ற ஆவலில் நீ தெரியாம தான் என்னை காயப்படுத்தின. அதனால தான் நான் உன் மேலே கோபப்படலை. நீ வழக்கம் போல என் மேலே ஏறி சாப்பிட